இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஊர்ல நிறைய படிச்சவங்க இருக்காங்க, பயங்கரமா உழைக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அவங்கள எத்தனை பேர் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வர்றாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா அதே சமயம் சில பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட பெரிய வசதியோ பண பலமோ பின்னணியோ இருக்காது. ஆனா அவங்க மேடை ஏறி 4 வார்த்தை பேசினா போதும், ஊரே அவங்க பின்னாடி நிக்கும். அவங்க ஒரு விஷயத்த கேட்டா இல்லைன்னு சொல்ல யாருக்கும் தோணாது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுதான் வாக்கு சாதுரியம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பயிரை காக்கிறது வேலி, மனுஷனை காக்கிறது அவனோட நாக்குன்னு. ஆனா இந்த நாக்கை எப்படி உலகத்தையே ஆளும் ஒரு ஆயுதமா மாத்துறது? இதத்தான் 2300 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆச்சாரியா சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் ஒன்னும் சும்மா மரத்தடியில உட்கார்ந்து தத்துவம் பேசிட்டு இருந்தவர் கிடையாதுங்க. நந்தவம்சமே அவர் அவமானப்படுத்தி வெளியே அழுப்புனப்போ, இதே நந்தவம்சத்தை நான் அழிப்பேன்னு சபதம் போட்டு வெறும் பேச்சாலையும் புத்தியாலையும் ஒரு சாதாரண பையனை அகண்ட பாரதத்தின் பேரரசன் ஆக்குனவர். இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், பிசினஸ் பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம். எனக்கு சரியா பேச தெரியலையே, 4 பேருக்கு முன்னாடி தயக்கமா இருக்கே, இல்ல நான் பேசுறதை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நீங்க கவலைப்படலாம். இனி அந்த கவலை வேண்டாம். அடுத்த 2 மணி நேரம் நீங்க பார்க்க போற இந்த 7 நாள் பயிற்சி முறை வெறும் வீடியோ கிடையாது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒவ்வொரு நாளும் சாணக்கியர் சொல்லித்தந்த ஒவ்வொரு ரகசியத்தை நம்ம உடைக்க போறோம். இந்த வீடியோ முடிஞ்சு நீங்க வெளியே வரும்போது உங்க பேச்சுல ஒரு காந்தம் இருக்கும். நீங்க பேச ஆரம்பிச்சா மத்தவங்க மௌனமாவாங்க. அந்த வித்தைய கத்துக்க நீங்க தயார்னா இப்பவே 1 நிமிஷம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்த போற இந்த மாதிரி ஆயுதங்களை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டிட்டு இந்த பயணம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்ங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுவாங்க. நாம இப்போ சாணக்கியரின் அந்த ரகசிய பயணத்துக்குள்ள போகலாம். தயாரா இருக்கீங்களா? நாள் 1, மௌனம். நீங்க பேசாமலே உலகத்தை ஆளப்போற முதல் ரகசியம். இப்போ நம்ம முதல் நாள் பயிற்சியை ஆரம்பிக்க போறோம். இந்த முதல் நாள் பயிற்சி என்ன தெரியுமா? மௌனம். என்னடா இது, உலகத்தை ஆளணும்னு சொல்லிட்டு பேசாம இருன்னு சொல்றாருன்னு யோசிக்கிறீங்களா? அங்கதான் சாணக்கியரோட மிகப்பெரிய ராஜதந்திரமே ஒளிஞ்சிருக்கு. நினைச்சு பாருங்க, நாம ஏன் பேசுறோம்? மத்தவங்களுக்கு நம்ம கருத்தை சொல்லவோ இல்ல மத்தவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரவோ தான் பேசுறோம். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அதிகமா பேசுறவன் தன் சக்தியை வீணாக்குறான், ஆனா அமைதியா இருக்கிறவன் உலகத்தையே கவனிக்கிறான். மௌனமா இருக்கிறவனோட மனசுல என்ன ஓடுதுன்னு எந்த எதிரியாலையும் கணிக்க முடியாது. ஏன் தெரியுமா மௌனம் இவ்வளவு முக்கியம்? ஒரு உண்மையான சம்பவத்தை இப்ப நான் சொல்றேன். சாணக்கியர் ஒரு முறை நந்தவம்சத்து அரசபைக்கு போனப்போ அங்கிருந்த மன்னன் தனநந்தன் அவரை பயங்கரமா அவமானப்படுத்துறான். எல்லாரும் முன்னாடியும் கேலி பண்ணி அவரோட குடுமையை பிடிச்சி இழுத்து அவமரியாதை செஞ்சு வெளியே துரத்துறான். அந்த நேரத்துல சாணக்கியர் நினைச்சிருந்தா கத்தி கூச்சல் போட்டு திட்டி இருக்கலாம். ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த மௌனம் சாதாரணமானது இல்லைங்க, அது ஒரு எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. அவர் அமைதியா அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து தன் குடுமையை தட்டி விட்டுக்கிட்டு ஒரு சபதம் போடுறாரு. இந்த நந்தவம்சத்தை வேரோடி அழிக்கிற வரைக்கும் நான் என் குடுமையை முடிய மாட்டேன்னு. யோசிச்சு பாருங்க, அவர் அங்க கத்தி சண்டை போட்டிருந்தா அந்த நிமிஷமே அவர் தலை போயிருக்கும். ஆனா அவரோட அந்த மௌனமான நிதானம் தான் பின்னாடி ஒரு மாபெரும் மௌரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ இதை கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம். நம்ம ஆபீஸ்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயோ யாராவது நம்மள ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே நம்ம 10 வார்த்தையை தயார் பண்ணி வச்சுட்டு அவங்க மேல அள்ளி வீசுறோம். அப்படி உடனே ரியாக்ட் பண்ணனா உங்களை ஈஸியா தோற்கடிச்சிடலாம்னு எதிரிக்கு தெரிஞ்சிடும். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உங்க எதிரி உங்களை சீண்டும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அந்த எதிரிக்கு ஒரு பயம் வரும். இவன் ஏன் பேசாம இருக்கான், இவன் மனசுக்குள்ள என்ன பிளான் போடுறான் அப்படின்னு அவங்க தூக்கமே போயிடும். மௌனம் என்பது பலவீனம் கிடையாது, அது உங்க எதிரியை குழப்பும் பிரம்மாஸ்திரம். உங்களுக்கான பயிற்சி. இன்னைக்கு நீங்க யார் கூட பேசினாலும் அவங்க பேசுறத முழுசா கவனிங்க. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க குறுக்கே பேசாதீங்க. நாம மத்தவங்க பேசுறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிறத விட நம்ம அடுத்து என்ன பதில் சொல்லணும்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அதை இன்னைக்கு மாத்துங்க. அமைதியா கவனிங்க. ஒருத்தர் பேசும்போது அவரோட வார்த்தைகளை விட அவரோட கண்ணும் அவரோட உடல் மொழியும் பல உண்மைகளை சொல்லும். ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி ரொம்ப அமைதியா தான் இருக்கும். இன்னைக்கு அந்த சாணக்கிய மௌனத்தை கடைப்பிடிச்சு பாருங்க. சாயங்காலம் நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது உங்களை நீங்களே ஒரு ராஜதந்திரியா உணர ஆரம்பிப்பீங்க. நாளைக்கு உங்களோட பேச்சின் எடையை எப்படி அதிகமாக்குறதுன்னு பார்ப்போம். நாள் 2, வார்த்தைகளின் எடை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். முதல் நாள் மௌனமா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிருப்பீங்க. இப்போ 2வது நாள் பயிற்சி. இன்னைக்கு நாம பார்க்க போறது பேச்சின் கனம். சாணக்கியர் ஒரு சூப்பர் விஷயம் சொல்றாரு.
உங்க வார்த்தைகள் வெறும் களிமண் கிடையாது அள்ளி வீசுறதுக்கு. அது வைரக் கற்கள். அளந்து கொடுங்க. அதிகமா பேசுறவனோட வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்காது. ஆனா அளந்து பேசுறவனோட ஒரு சின்ன வார்த்தை கூட அரசாங்கத்தையே ஆட்டும். இத ஆழமா புரிஞ்சிக்க ஒரு சம்பவம் சொல்றேன். சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை ஒரு போருக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எதிரி நாட்டு ஒற்றன் ஸ்பை ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவனை சபையில நிறுத்தி எல்லாரும் மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஆனா அவன் உண்மைய சொல்லவே இல்லை. அப்போ சாணக்கியர் உள்ள வராரு. அவர் அவன்கிட்ட போய் கத்தல, மிரட்டல. ரொம்ப நிதானமா ஆனா அழுத்தமா ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு. உன் நாட்டு அரசன் உன்னை வீரனா மதிக்கிறானா இல்ல தேவை முடிஞ்சதும் தூக்கி போடுற வெறும் கருவியா பாக்குறானான்னு கேட்டாரு. அந்த ஒரு கேள்வி அந்த ஒற்றனோட மனச அப்படியே பிசைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அரசன் சரியா நடத்தலைங்கிறது அவனுக்கே தெரியும். சாணக்கியர் போட்ட அந்த ஒரு வார்த்தை அம்பு மாதிரி கரெக்டா அவன் மனசுல தச்சது. அடுத்த நிமிஷம் அவன் எல்லா உண்மைகளையும் கொட்டிட்டான். பாத்தீங்களா, 1 மணி நேரம் கத்துறதை விட எதிராளியோட மனச புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஒரு வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்னு. இன்னைக்கு பல பேர் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நையாண்டிக்கு சொன்னேன்னு சொல்லி மத்தவங்க மனச நோகடிப்பாங்க. ஆனா சாணக்கிய நீதியில சும்மா பேசுறதுக்கு இடமே இல்ல. நீங்க ஒரு வார்த்தைய சொல்லிட்டீங்கன்னா அதுல நீங்க உறுதியா இருக்கணும். நீங்க அடிக்கடி வார்த்தைய மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை ஒரு லூசு மாதிரி தான் பார்க்கும். யாராவது உங்களை கேள்வி கேட்டா கூட உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு 2 செகண்ட் பாஸ் விடுங்க. அப்புறம் நறுக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது அவங்க வாழ்நாள் முழுக்க மறக்கக்கூடாது. உங்களுக்கான பயிற்சி: தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்கிறது. ஒரு விஷயத்த சொல்ல 10 வார்த்தை தேவைன்னா அதை 3 வார்த்தைகளை எப்படி சொல்லலாம்னு யோசிங்க. நீங்க வாய் திறந்தாலே அந்த இடமே நிசப்தமாகும். உங்க வார்த்தைகளை வைரமா மாத்த தயாரா? நாள் 3. எதிராளியின் மனதை வெல்லும் ரகசியம். அவங்க மனசுக்குள்ள நுழையும் சாவி. 3வது நாள். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் எதிராளியை அறிதல். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு வேட்டைக்காரன் எப்படி தான் வேட்டையாட போற மிருகத்தோட சுபாவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறானோ அதே போல நீங்க ஒருத்தர்கிட்ட பேச போறீங்கன்னா அவருக்கு என்ன பிடிக்கும், அவரோட பலவீனம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில பேர்கிட்ட நாம என்னதான் உண்மையா பேசினாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க ஈகோவுக்கு 2 ஐஸ் வச்சு பேசினா போதும், உடனே வழிக்கு வந்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு. அதை சரியா தற்றவன் தான் உண்மையான சாணக்கியன். சந்திரகுப்த மௌரியர் ஒரு முறை ஒரு பெரிய கோட்டைய முற்றுகையிடுறாரு. அவன் ஆயுதத்தால ஜெயிக்காத, அவனோட பலவீனத்தால ஜெயின்னு சாணக்கியர் மாஸ்டர் பிளான் போட்டாரு. அந்த தளபதிக்கு புகழ்னா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே தன்னோட ஒற்றர்களை விட்டு அந்த தளபதியை பத்தி ஊர் முழுக்க பெருமையா பேச சொன்னாரு. அவர் மட்டும் நினைச்சா இந்த நாட்டை அவரே ஆளலாம், ஏன் அந்த ராஜாவுக்கு கீழே வேலை செய்யறாருன்னு ஒரு பேச்சை கிளப்பி விட்டாரு. அந்த புகழ்ச்சி அந்த தளபதியோட கண்ணை மறைச்சுது. அவரோட ஈகோ தலைக்கு ஏறிச்சு. அவரே அந்த ராஜாவுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில வந்தாரு. கத்தி எடுக்காமலேயே சாணக்கியர் ஜெயிச்சாரு. சாணக்கியர் இதுக்கு ஒரு சூப்பர் ஃபார்முலா வச்சிருக்காரு. ஒரு பேராசைக்காரன பணத்தாலையும், ஒரு திமிரு பிடிச்சவன பணிவாலையும், ஒரு முட்டாளையோ அவன் வழியில போயும், ஒரு அறிவாளியை உண்மையாலையும் தான் ஜெயிக்க முடியும். உங்க மேலதிகாரி கிட்ட ஒரு லீவ் கேடணும்னா அவர் கோபமா இருக்காரான்னு பார்க்காம போய் நிக்காதீங்க. அவர் எப்ப தன்னோட வேலைய பத்தி பெருமையா பேசுறாரோ அந்த நேரத்துல போய் 4 வார்த்தை நல்லா பேசிட்டு அப்புறம் உங்க விஷயத்த சொல்லுங்க. காரியம் கைகூடும். இது ஏமாத்துற வேலை கிடையாது. இது அடுத்தவங்களோட மொழியில பேசி ஜெயிக்கிற ராஜதந்திரம். உங்களுக்கான பயிற்சி: இன்னைக்கு நீங்க யார் கூட பேசினாலும் அவங்களுக்கு எதுல அதிக ஆர்வம் இருக்குன்னு கவனிங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. அன்னைக்கு முழுக்க அவங்க உங்களுக்கு அடிமைதான். நாள் 4. குரல் மற்றும் உடல் மொழி. பார்க்கிறவன் மிரளனும், கேட்கிறவன் மயங்கனும். இப்போ 4வது நாள். சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது அந்த இடமே அமைதியாகுது. ஆனா ஒரு நரி ஓலமிடும்போது எல்லாரும் அதை விரட்டுறாங்கன்னு. 2மே சத்தம்தான். ஆனா ஏன் இந்த வித்தியாசம்? அதுதான் டோன் மற்றும் போஸ்டர். ஒருத்தர் பயங்கரமான அறிவாளியா இருப்பாரு, ஆனா பேசும்போது அப்படியே மெல்லுவாரு, தரைய பார்த்து பேசுவாரு, கை கால்களை உதறுவாரு. அப்படிப்பட்டவர் சொல்றத யாராவது மதிப்பாங்களா? மாட்டாங்க. சாணக்கியர் சந்திரகுப்தருக்கு போர்க்கலைகளை மட்டும் சொல்லிக் கொடுக்கலங்க, ஒரு சபையில எப்படி வந்து நிக்கணும்ங்கிற ராஜ மரியாதையும் சொல்லிக் கொடுத்தாரு. ஒருமுறை சந்திரகுப்தர் ஒரு சின்ன சோர்வோட அரசபைக்குள்ள வந்தப்ப சாணக்கியர் அவரை தனியா கூப்பிட்டு சொன்னாராம், சந்திரகுப்தா, நீ ஒரு அரசன். நீ பேசுறதுக்கு முன்னாடி உன்னோட உடம்பு பேசணும், உன் தோள் விரிஞ்சிருக்கணும், உன் பார்வை நேரா இருக்கணும். உன்னை பார்க்கிற ஒரு எதிரிக்கு இவன்கிட்ட பேச முடியுமாங்கிற பயம் வரணும் அப்படின்னு.
நம்ம மூளை ஒருத்தரை பார்த்த 7 செகண்ட்ல அவங்க மேல ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிடும். கத்தி பேசினால் மற்றவங்க பயப்படுவாங்கன்னு சிலர் நினைப்பு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கத்தி பேசுறது பலவீனத்தோட அடையாளம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அமைதியா ஆனா ஆழமான குரல்ல பேசு. உங்க குரல் உங்க அடிவயிற்றிலிருந்து வரணும். உங்களுக்கான பயிற்சி: இன்னைக்கு நீங்க யார் கூட பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. கைகளை கட்டிக்கொண்டோ இல்லை பாக்கெட்டுக்குள்ள வேட்டுக்கொண்டோ பேசாதீங்க. ரொம்ப முக்கியமா, பேசும்போது அடிக்கடி ஆ, வந்து அப்படின்னு தேவையில்லாத ஒலிகளை போடாதீங்க. நீங்க நேரா நிமிர்ந்து நின்று தெளிவான குரல்ல மத்தவங்க கண்ணை பார்த்து வணக்கம்னு சொன்னாலே அந்த இடமே உங்களைத்தான் பார்க்கும். நாள் 5. ராஜதந்திர பேச்சு. பாம்பும் சாகணும், பாம்பும் நோகக்கூடாது. இப்ப நம்ம 5வது நாளுக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான கட்டம். சாணக்கியர் விசித்திரமான ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு பாம்பு விஷம் இல்லாததா கூட இருக்கலாம், ஆனா அது விஷம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாதான் தன்னை தற்காத்துக்க முடியும்னு. சில நேரத்துல உண்மையை சொன்னா பிரச்சனை வரும், பொய்ய சொன்னா மனசாட்சி உறுத்தும். அங்கதான் சாணக்கியரோட ராஜதந்திர பேச்சு, வேர்பல் ஐக்கிடோ வேலை செய்யுது. ஒரு முறை மகத நாட்டோட எல்லையில மக்கள் அரசாங்கத்துக்கு எதிரா திரும்புறாங்க. சந்திரகுப்தர் படையை அனுப்பி அடக்க நினைக்கிறாரு. ஆனா சாணக்கியர் அவரை தடுத்துட்டு அந்த மக்களோட தலைவரை கூப்பிட்டு பேசினாரு. உங்களை சிறையில போடுவேன்னு மிரட்டல, அதுக்கு பதிலா உங்க கோபம் நியாயமானதுதான். ஆனா நீங்க இப்போ பண்ற இந்த போராட்டம் உங்க எதிரிகளுக்கு தான் லாபமா முடிய போகுது. நீங்க எங்க பக்கம் நின்னா உங்களை நாங்க இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம்னு சொன்னாரு. அவரோட கோபத்தை அங்கீகரிச்சு அப்படியே தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டாரு. ஒருத்தரை எதிர்க்காமலேயே அவரை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுதான் ராஜதந்திரம். உங்க பேச்சால ஒருத்தரை காயப்படுத்துனீங்கன்னா அவர் உங்களுக்கு வாழ்நாள் எதிரியாகிடுவாரு. ஆனா உங்க பேச்சால அவரை சிந்திக்க வச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு நம்பர் ஆகிடுவாரு. எதிரிய சுவத்துல முட்ட வைக்காதீங்க, அவங்களுக்கு தப்பிச்சு போக ஒரு தங்க பாலத்தை அமைச்சு கொடுங்க. உங்களுக்கான பயிற்சி: இன்னைக்கு யார் கூடயாவது கருத்து வேறுபாடு வந்தா உடனே இல்ல நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆனா இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆனாங்கிற அந்த ஒரு வார்த்தை எதிராளியோட கோபத்தை அப்படியே குறைச்சிடும். நாள் 6. தலைமைத்துவ பேச்சு. கூட்டத்துல நீங்க தான் ராஜா. 6வது நாள். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு தலைவன் என்பவன் 1000 பேருக்கு முன்னாடி நின்னாலும் அந்த 1000 பேரோட கண்களும் அவனோட ஒரு சொல்லுக்காக காத்துட்டு இருக்கணும். சில பேர் பேசினா நாம கவனிப்போம், சில பேர் பேசினா போன நோண்ட ஆரம்பிச்சிருவோம். அங்கதான் லீடர்ஷிப் பிரசன்ஸ் வேலை செய்யுது. சந்திரகுப்தர் ஒரு முறை பெரிய படைப்பிரிவு முன்னாடி உரையாற்றணும். அவருக்குள்ள ஒரு நடுக்கம், ஏன்னா அந்த படையில இருக்கிறவங்க எல்லாம் வயசுல மூத்தவங்க. சாணக்கியர் சொன்னாரு, சந்திரகுப்தா, நீ அவங்களுக்கு அதிகாரம் செய்ய போற ராஜா கிடையாது, அவங்களோட லட்சியத்துக்கு உயிர் கொடுக்க போற ஒரு நம்பிக்கை. நீ பேசுறப்போ உன்னோட அதிகாரத்தை காட்டாத, உன்னோட அன்பையும் உறுதியையும் காட்டு. அன்னைக்கு சந்திரகுப்தர் அந்த படை வீரர்களோட கஷ்டங்களை பத்தியும் அவங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தியும் பேசினாரு. பேசி முடிச்சப்போ அந்த வீரர்களோட கண்கள்ல கண்ணீர், கைகள்ல ஆயுதம். ஒரு தலைவன் மத்தவங்களுக்காக பேசும்போது அவன் ஹீரோ ஆகிறான். உங்களுக்கான பயிற்சி: இன்னைக்கு நீங்க ஒரு கூட்டத்துல பேசும்போது நாங்கிற வார்த்தைக்கு பதிலா நாமங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. நான் இதை செய்வேன்னு சொல்றதை விட நாம இதை செய்வோம்னு சொல்லி பாருங்க. கூட்டத்தை கூட்டமா பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரோட கண்ணையும் ஒரு செகண்ட் பார்த்து பேசுங்க. அவங்க உங்க படையில வீரர்களா மாறிடுவாங்க. நாள் 7. முழுமையான சாணக்கியன். காலத்தால் அழியாத பேச்சாற்றல். இதோ நாம இறுதி நாளுக்கு வந்துட்டோம். சாணக்கியர் சொல்றாரு, ஒருவன் கற்ற கல்வி அவனுக்கு பெருமை தரும், ஆனால் அவனது நாவடக்கமும் பண்பும் அவனுக்கு புகழை தரும். 7வது நாள் நாம கத்துக்க வேண்டியது பேச்சின் அறம், இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்பீச். நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா பேசினாலும் உங்க பேச்சுல உண்மை இல்லைன்னா ஒரு கட்டத்துல உங்க முகம் மூடி கழண்டு விழுந்துடும். சாமர்த்தியம் என்பது தற்காலிகமானது, நேர்மை என்பது நிரந்தரமானது. சாணக்கியருக்கு ராட்சசன்னு ஒரு மிகப்பெரிய எதிரி இருந்தாரு. அவர் நந்த வம்சத்தோட அமைச்சர். சாணக்கியர் அந்த மனுஷனை தோற்கடிக்கல, தன் பேச்சால அவரை சந்திரகுப்தரோட அமைச்சரா மாத்துனாரு. உங்க அறிவும் என்னோட தந்திரமும் ஒன்னா சேர்ந்தா இந்த பாரத தேசம் உலகத்துக்கே வழிகாட்டியா மாறும்னு அவர் தன் வெற்றியை விட நாட்டோட நலத்தை பெருசா பேசினாரு. அந்த நேர்மைதான் எதிரிய கூட நண்பனா மாத்துச்சு. ஒரு மரம் பழங்கள் நிறைய கொடுக்கும்போது தானாவே குனியுது இல்லையா? அதே போல நீங்க எவ்வளவு மேல போனாலும் உங்க பேச்சுல அந்த பணிவு இருக்கணும். அந்த பணிவு தான் உங்களை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். உங்களுக்கான இறுதி பயிற்சி:
இன்னைக்கு நீங்க யாரு கூட பேசினாலும் அவங்களுக்கு மனசார ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க. ஒரு சின்ன பாராட்டு இல்லனா ஒரு சின்ன ஆறுதல். உண்மை கலந்த பேச்சுக்கு இருக்கிற பவர் உலகத்துல வேற எந்த ஆயுதத்துக்கும் இல்ல. யோசிச்சு பாருங்க நண்பா. இந்த 7 நாள் பயிற்சியை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா நீங்க வெறும் பேச போறதில்ல, ஒரு வரலாற்றை படைக்க போறீங்க. நீங்க பேச ஆரம்பிச்சா இந்த உலகமே மௌனமா உங்களை கவனிக்கும். என்ன நண்பா, இந்த 7 நாள் சாணக்கிய பயணம் எப்படி இருந்தது? இதோட இந்த வீடியோ முடியல. உங்களோட புது வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குது. சாணக்கியர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவர் ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை உங்க பேச்சுல கொண்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது பவரை கொடுத்திருந்தா மறக்காம இப்பவே லைக் பண்ணிடுங்க. உங்கள மாதிரியே வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு நினைக்கிற உங்க நெருங்கிய நண்பர்களுக்கு இதை உடனே ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் காத்துட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்